அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். நாளைக்கு நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசை அன்று மிக முக்கியமான 5 விஷயங்களை தவறாமல் நம்ம செய்ய வேண்டும். இதனால் பார்த்தீங்கன்னா, முன்னோர்களின் ஆசிகளை முழுவதுமாக பெற முடியும். இதன் காரணமாக பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட முடியும். வருடத்தில் வரும் 3 மகாலய அமாவாசையில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை ஒன்று. பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் வசித்து நாம் செய்யும் தர்ப்பணம், வழிபாடு, தானம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கும் நம் குடும்பத்துக்கும் ஆசியை வழங்கி அவர்களின் ஆத்மா திருப்தி அடையும் காலமாகும் இந்த மகாலய அமாவாசை. மகாலய பட்சத்தின் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை அன்று சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டுங்க. இவற்றை செய்தால் முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா காலை 1 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 1:42 மணிக்கு திதி உள்ளது. மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணம், வழிபாடு, தானம் ஆகியவை அவர்களின் ஆன்மாவிற்கு ஒரு அமைதியையும் யமலோக துன்பங்களிலிருந்து விடுதலை ஆகியவற்றை அளிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதனால் தான் அவர்களின் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து அமைதியும் அடைந்து நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மனதார வாழ்த்துவார்கள். இதன் காரணமாக நம்முடைய குடும்பத்தில் பித்ரு தோஷம், பித்ரு சாபம், சுபகாரிய தடைகள், பணப்பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். முன்னோர் ஆசையை பெறுவதற்கு அன்று செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ என்னென்ன அந்த 5 விஷயங்கள் அப்படிங்கிற முழு தகவலை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்கிற முறை. வீட்டில் எளிய முறையில் நம் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது நம்முடைய கடந்த கால கர்மாக்களின் சுமைகளில் இருந்து விடுவிக்கும். 3 தலைமுறைகளின் பெயர்களை சொல்லி நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் புத்திர பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். புத்திர தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது விலகி நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது ஒரு சிறப்பான வழிபாட்டு. காசி மற்றும் கயா தலங்களை மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். அடுத்து என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, கொடுப்பதில் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிண்டதானம். 3 தலைமுறைகள் அல்லது 21 தலைமுறைகளின் பேரை சொல்லி நீங்கள் அவர்களை நினைத்து அந்த எண்ணிக்கைகளில் எள்ளும், நெய், தேன் ஆகியவற்றை சாதத்துடன் கலந்து உருண்டையாக பிண்டம் பிடித்து வைத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து பிறகு அதை நீர்நிலைகளில் எடுத்து கொண்டு போய் கரைக்க வேண்டும். இந்த வழிபாடு மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடுங்க. நம் முன்னோர்களின் பரிபூரணமாக ஆசையை வழங்கக்கூடிய வழிபாடுன்னு கூட நம்ம சொல்லலாம். பிறகு மகாலய அமாவாசை அன்று அளிக்கப்படும் பிண்டதானம் நமக்கு வரும் துன்பங்கள், நோய்கள், வளர்ச்சியில் இருக்கும் தடை ஆகியவற்றை நீக்கிவிடும். இது பார்த்திங்கன்னா தானங்கள். ஏழைகள், வயதானவர்களுக்கு உணவுப் பொருட்களை மற்றும் தேவையான பொருட்களை தானம் அளிப்பது மகாலய அமாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வழிபாடுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆடைகள், பணம் போன்றவற்றை தானமாக அளிப்பது இன்னும் சிறப்புங்க. அவர்களின் ஆன்மாக்களை சாந்தியடைய வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டு இந்த தானத்தை நீங்கள் செய்யும் பொழுது முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து ஆசையை வழங்குவார்களாம். காகங்கள் மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பது இன்னும் புண்ணியங்களை தேடித்தரும். நம்ம உணவு தானத்தில் தயிர் சாதமும் புளியோதரையும் தானமாக கொடுப்பது இன்னும் அதிக விசேஷ பலன்களை நமக்கு தேடித்தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவது. மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் படத்திற்கு முன்பு பூ மற்றும் மாலை அணிவித்து படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகல் விளக்கு, நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இது முன்னோர்களுக்கு மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த முறையாக கருதப்படுகிறது. மண் அகலில் ஏற்றக்கூடிய தீபமானது நம்பிக்கை, ஆன்மாக்களுடன் இருக்கும் தொடர்பை குறிப்பதாகும்.
படத்திற்கு முன்பு அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து மனதார அவர்களை நினைத்து நாம் தெரியாமல் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பதுடன் அவர்களில் ஆசிகளை அருளும்படி கேட்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா மந்திர ஜபம். அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். அது தெரியாதவர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற புனித நூல்களை படிக்கலாம். நம்முடைய ஆன்மாக்களுக்கு அமைதியையும் யம துன்பத்தில் இருந்து விடுதலையும் தந்து காக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். அன்றைய தினம் இந்த முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்து அவர்களின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.